Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மீனை வச்சு ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் எப்படி பண்ணலாம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ். இது நீங்க வந்து ஒரு 10 minutes கூட ஆகாது நீங்க இது பண்ணி முடிக்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கண்ணை மீன் சொல்லுவாங்க. இது வந்து நான் 3 எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து நம்ம வந்து உள்ளி வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உள்ளியை வந்து சேர்த்துடலாம். அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து வந்து நல்ல மிளகு, கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு வந்து திகையலை இல்லைன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபிஷ் வந்து இந்த தோலை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். வந்து மீனை வந்து இந்த ரெக்கையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை கட் பண்ண தொடங்கிடலாம். இப்போ வந்து இந்த பக்கமாக இருக்க சைடில் வந்து நம்ம ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இங்கே வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இவ்வளோ கேப் வந்திருக்குல்ல, இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு ஸ்டஃப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்டஃப்பை வந்து உள்ளே வச்சிடலாம். இதை வந்து கை வச்சு வைங்க, அப்போ தான் வந்து உள்ளாடி நம்ம வந்து குத்தி அமுக்கி விட முடியும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டஃப்பை வச்சுட்டோம். இப்போ வந்து உங்கள் வீட்டில் டூத் பிக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சீல் பண்ணிக்கோங்க. நான் அப்படி சீல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இப்போ இது ஸ்டஃப் வெளியே வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 3 ஃபிஷ்ஷையுமே பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போயிடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து பேன் ஹீட்டான உடனே நம்ம வந்து இந்த ஆயிலை இந்த மாதிரி விற்றுடலாம். ரொம்ப நிறைய ஆயில் தேவையில்லை, இந்த அளவுக்கே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆயில் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்து மேலே பட்டுரும். சரியா, பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்றா போட்டுருங்க. சரியா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் போட்டு 2 minutes கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்பூனோ எதாவது வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தோல் வந்து சீக்கிரமாகவே பேனில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக நீக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடணும் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ் வந்து எல்லா பக்கமுமே ஈவனாக குக் ஆகும். அந்த ஃபிஷ் வந்து இந்த ஆவிலே ரொம்ப சூப்பராக குக் ஆகி வரும். அதுக்கு தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ வச்சு நம்ம 2 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்மெல் பாருங்கள். அந்த பக்கம் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும். நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பக்கமாக மறித்து போடுங்க.
அப்போ தான் ஸ்டஃப் வந்து கீழே விழாமல் வரும். சரியா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், ஒன் சைட் ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இன்னொரு அடுத்த பக்கம் வந்து வெந்த உடனே நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, தோலெல்லாம் எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? மரிச்சு போட்டுட்டு நம்ம ஒன்ஸ் அகெயின் மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து அப்புறம் பார்ப்போம். அடுத்த பக்கமும் வெந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி வெந்தும் வேகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் இடையில வந்து ஸ்பீடாக வச்சேன். அதான் ரொம்ப டீப்பாக வந்து நல்லா கொதிக்குது ஆயிலெல்லாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரியா? நம்ம வந்து அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கணும், இல்லைன்னா தோலெல்லாம் பேனில் ஒட்டிடும். சரியா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், வாவ், சூப்பராக ஸ்மெல் வருது. பார்த்தீங்களா? நம்ம வந்து அடுத்த சைட் பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. இந்த பக்கமும் நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், தோலெல்லாம் தண்ணியாகவே வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, தெரியுதா? பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃப் எல்லாம் அழகாகவே இந்த பக்கம் இருக்குது. பட் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த தோலை வந்து எடுத்துட்டு இந்த ஃபிஷ் கொஞ்சம் ஸ்டஃப்பு சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ணும். சரியா? ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.